2012ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு மிகப்பெரிய வரலாற்று தீர்மானத்தை மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் நிறைவேற்றினாருங்கன்றது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஜெயலலிதா அவர்கள் அன்னைக்கு உண்மையாவே ரொம்ப கோபத்தோடு ஆவேசத்தோடு இந்த தீர்மானத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்றினாங்க. மனசார ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவு கொடுக்கணும், அவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும், தமிழனும் அமையணும், சர்வதேச வாக்கெடுப்பு நடக்கணும், இது எல்லாமே சொன்னாங்க. அந்த 2012ஆம் ஆண்டு நிறைவேற்றின தீர்மானத்துக்கு பிறகு ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருந்தாரு, எடப்பாடி முதலமைச்சராக இருந்தாரு. இவங்க யாருமே இந்த தீர்மானத்தை செயல்படுத்த முயற்சிக்கவே இல்லை. நான் குறிப்பா எடப்பாடியை தான் சொல்வேன். எடப்பாடியுடைய நிலைப்பாடு தமிழத்துக்கு ஆதரவா ஏதாவது முன்னெடுத்து செய்வாங்கன்னு நினைச்சோம். ஆனா எதுவுமே நடக்கல. அதை தாண்டி தமிழத்துக்காக நான் குரல் கொடுக்கிறேன், தேசிய தலைவருடைய பேரை சொல்லியே நான் வாழ்க்கை நடத்துறேன்னு சொல்ற ஒரு ஆளும் இதுக்கான அழுத்தத்தை கொடுக்கலன்றத இந்த நேரத்துல பதிவு பண்றேன். நான் சட்டமன்றத்துல தீர்மானமா கொண்டு பேசினதை போர்க்களத்தில் ஒரு பூ என்ற படத்துல முன்னோட்ட காட்சியா வைக்கணும்னு நான் கேட்கும் போது அதுக்கு அவங்க அனுமதியை கொடுத்தாங்க. அனைவருக்கும் வணக்கம். 2012ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு மிகப்பெரிய வரலாற்று தீர்மானத்தை மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் நிறைவேற்றினாருங்கன்றது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாகவும் தமிழீழத்துக்கு ஆதரவாகவும் ஒரு மிகப்பெரிய தீர்மானத்தை அம்மையார் அவர்கள் அன்னைக்கு நிறைவேற்றினாங்க. இது எத்தனை பேர் மறந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. இந்த நவம்பர் மாதத்துல இதை ஞாபகப்படுத்த வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு தமிழும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இது. அந்த 2012ஆம் ஆண்டு நிறைவேற்றின தீர்மானத்துக்கு பிறகு ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருந்தாரு, எடப்பாடி முதலமைச்சராக இருந்தாரு. இவங்க யாருமே இந்த தீர்மானத்தை செயல்படுத்த முயற்சிக்கவே இல்லை. ஒரு கடமைக்கு இந்த தீர்மானம் நிறைவேற்றின மாதிரி. ஆனா ஜெயலலிதா அவர்கள் அன்னைக்கு உண்மையாவே ரொம்ப கோபத்தோடு ஆவேசத்தோடு இந்த தீர்மானத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்றினாங்க. மனசார ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவு கொடுக்கணும், அவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும், தமிழனும் அமையணும், சர்வதேச வாக்கெடுப்பு நடக்கணும், இது எல்லாமே சொன்னாங்க. ஆனால் அதுக்கு பிறகு அதிமுக ஆட்சியில யாருமே இதை முன்னெடுக்கல. எடப்பாடியும் முன்னெடுக்கல, ஓ பன்னீர்செல்வம் முன்னெடுக்கல, எந்த அமைச்சரும் முன்னெடுக்கலன்ற ஒரு விஷயத்த உங்களுக்கு இன்னைக்கு பதிவு பண்ணு. ஏன் இதை இந்த சமயத்துல ஞாபகப்படுத்துறேன்னா, நாம எல்லாரும்னா நான் மறக்கல, என்னை போன்ற ஒரு சிலர் மறக்கல, ஆனா பல பேர் மறந்துட்டீங்க. அதை ஞாபகப்படுத்துறதுக்காக தான் நான் சொல்றேன். அதை செயல்படுத்துறதுக்கான முயற்சி அவங்களுக்கு அழுத்தத்தை கொடுக்கறதுக்கு யாருமே தயாரா இல்லை. ஆனா அந்த அழுத்தத்தை கொடுக்கறதுக்கு நான் பல முயற்சி எடுத்தேன். அது எல்லாமே எந்த விதத்திலையும் செயல்படுத்த முடியல. காரணம் என்னன்னா, இங்க இருக்கிற தமிழ்நாட்டு முதலமைச்சர்களுக்கு, அதாவது நான் குறிப்பா எடப்பாடியை தான் சொல்வேன். எடப்பாடியுடைய நிலைப்பாடு தமிழத்துக்கு ஆதரவா ஏதாவது முன்னெடுத்து செய்வாங்கன்னு நினைச்சோம். ஆனா எதுவுமே நடக்கல. அதை தாண்டி தமிழத்துக்காக நான் குரல் கொடுக்கிறேன், தேசிய தலைவருடைய பேரை சொல்லியே நான் வாழ்க்கை நடத்துறேன்னு சொல்ற ஒரு ஆளும் இதுக்கான அழுத்தத்தை கொடுக்கலன்றத இந்த நேரத்துல பதிவு பண்றேன். நான் நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க, நம்ம ஒரு அரசாங்கத்துக்கு அவங்க தீர்மானம் முன்னெடுத்ததுக்கு பிறகு, அந்த தீர்மானத்தை நிறைவேற்றினதுக்கு பிறகு அவங்களுக்கு அழுத்தத்தை கொடுத்து அதை செயல்படுத்துறதுக்கான வேலையை எந்த முயற்சியும் எந்த அமைப்புமே எடுக்கல. நான் இந்த நேரத்துல உங்களுக்கு பதிவு பண்றேன். அதை தாண்டி இப்ப ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் சட்டமன்றத்துல தீர்மானமா கொண்டு பேசினதை போர்க்களத்தில் ஒரு பூ என்ற படத்துல முன்னோட்ட காட்சியா வைக்கணும்னு நான் கேட்கும் போது அதுக்கு அவங்க அனுமதியை கொடுத்தாங்க. அதுக்கான காசை கட்டிட்டு தமிழ்நாடு இன்ஃபர்மேஷன் அண்ட் பப்ளிசிட்டி டிபார்ட்மெண்ட்ல நான் அந்த காணொலியை வாங்கி என் படத்துல இணைச்சு இருக்கிறேன். அந்த காட்சியை உங்களுக்கு இப்போ சமர்ப்பிக்கிறேன், நீங்க பாருங்க. இலங்கை நாட்டை நட்பு நாடு என்று சொல்வதை இந்திய அரசு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும், இலங்கை இனப்போரின் போது நிகழ்த்தப்பட்ட இனப்படுகொலை மற்றும் போர்க்குற்றங்கள் குறித்து சுதந்திரமான நியாயமான சர்வதேச புலன் விசாரணை நடத்திடவும், இந்த சர்வதேச விசாரணையின் அடிப்படையில் போர்க்குற்றம் நிகழ்த்தியவர்கள் சர்வதேச நீதிமன்றம் முன்பு நிறுத்தப்பட்டு அவர்களுக்கு உரிய தண்டனை பெற்று தந்திடவும், தமிழர்கள் மீதான அடக்குமுறையை இலங்கை அரசு நிறுத்தும் வரை இலங்கை நாட்டின் மீது பொருளாதார தடையை விதித்திடவும்,
ஈழத் தமிழர்களின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தனி ஈழம் குறித்து இலங்கை வாழ் தமிழர்களிடமும் இலங்கையிலிருந்து இடம்பெயர்ந்து பிற நாடுகளில் வாழும் தமிழர்களிடமும் பொது வாக்கெடுப்பு நடத்திடவும் ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு குழுவில் தீர்மானத்தினை கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை இந்திய அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது. மறைந்த ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இவ்வளவு துணிவா தமிழ்நாடு சட்டமன்றத்துல உலகமே அறிகிற மாதிரி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினாங்க. அந்த தீர்மானத்தை செயல்படுத்துறதுக்காக நாம என்ன வேலை செய்தோம், அமைப்புகள் என்ன வேலை செய்தாங்கோ, நம்ம இனத்தை வச்சு வயிறு வளர்க்குறவங்க என்ன செய்தாங்கன்றத இந்த நேரத்துல ஒரு கேள்வியா வைக்கிறேன். அதே மாதிரி இந்த தீர்மானத்தை செயல்படுத்துவதற்காக நீங்க எல்லாரும் குரல் கொடுக்கணும், உங்களுடைய அழுத்தத்தை கொடுக்கணுன்றத இந்த நேரத்துல நான் பணிவன்போட கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.